கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிக மிக நல்லவர். 9 மாதங்கள் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்து இந்த 10வது மாதத்திற்குள்ளும் நாம் கடந்து வருவதற்கும் இந்த முதலாவது வாரத்தினுடைய மாலை ஆராதனையிலும் நாம் ஒன்றிணைந்து தேவனை மகிமைப்படுத்த நல்ல ஒரு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச நாம் இடம் கொடுப்போம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 14:13 14 2 வசனத்தை வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது மனிதரால் கூடாதவைகள் எல்லாம் தேவனாலே கூடும். ஆனால் ஆண்டவர் இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது குறிப்பிட்டதை தெளிவாக சரியாக ஞானமாக செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 10வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த மாதத்திலே நான் குறிப்பிட்ட காரியத்தை உனக்காக செய்ய விரும்புகிறேன். எல்லாவற்றையும் செய்ய முடியும், செய்ய விரும்புகிறார். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்கிற செயல்களிலே ஒன்று, உனக்காக நான் குறிப்பிட்டதை என்ன பண்ண போகிறேன், செய்ய போகிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஏன்னா காலை ஆராதனையில் ஆண்டவர் குறிப்பிட்டதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அதை ஆண்டவர் செய்ய வேண்டுமானால் சும்மா செய்ய மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் அந்த தேவன் நிச்சயமாய் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நாம் கேட்கிறதை கர்த்தர் கட்டளையிடுவார். முதலாவது பார்த்தோம் காலையில, பிதாவானவர் பேசுகிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லிவிட்டு அதே பகுதியில் மத்திய 7வது அதிகாரம் 7 - 12 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு கேள்வியும் அங்கே எழுப்புகிறார். மனிதன் செய்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் தேலை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா என்று சொல்லி, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? அவனே பொல்லாத மனுஷனை நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா அதிலும் மேலானதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கொடுப்பது, நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை, நான் வேகமாய் சொல்லிவிட்டு போகிறேன். முதலாவது பிதாவினுடைய குரல் நமக்கு வருகிறது, அவருடைய அன்பை வெளிப்படுத்த. அந்த அன்புக்குள்ளே நீங்களும் நானும் அடங்கி இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிதாவானவருடைய அன்புக்குள்ளே நீங்களும் நானும் உள்ளே இருக்க வேண்டும். அவர் செய்ய நினைச்சதை நாம செய்யணும். 2வது, படைத்தவனுடைய குரல். அவருடைய ஏக்கம் என்ன? உன்னை குறித்த அக்கறை எனக்கு உண்டு, ஏனென்றால் உன்னை படைத்தவர் நான் தான். அதுக்கு உதாரணமாக தான் யோவான் 15:7 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 1 வாசிக்கும் போது அங்கே திராட்சை செடியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். திராட்சை செடியானது, கொடியானது திராட்சை செடியோடு கூட ஒட்டி இருக்கணும், இணைந்து இருக்கணும். அப்போ இணைந்திருந்தால்தான் அந்த தோட்டக்காரன் அந்த திராட்சை செடிக்கு செய்வதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொடியானது செடியோடு இசைந்திருக்காவிட்டால் தோட்டக்காரன் எதையும் செய்ய மாட்டான். ஆனால் இசைந்திருந்தால் அந்த செடிக்கு எப்போ எது தேவை, என்ன தேவை, எப்பொழுது செய்யணும், அதை தோட்டக்காரனை பார்த்து அறிந்து அவன் செய்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கீழே பகுதியில் வரும்போது, தோட்டக்கார செடி என்ன பேசாது, செடி சொல்லாது. ஆனால் செடி பேச முடியாது. தோட்டக்காரனே அதை புரிந்து அறிந்து அதற்கேற்றவைகளை செய்கிறான். ஆனால் நீங்களோ என்னிடத்தில் கேட்க முடியும். என் பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன பண்ண முடியும்? என்னிடத்தில் கேட்க முடியும். ஆனால் நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, திட்டம் பேசாது,
என்னிடத்தில் கேட்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென். அந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, எங்கள் சிருஷ்டி கர்த்தரே, எங்கள் மேலே அக்கறை உள்ளவரே, எங்களை விசாரிக்கிறவரே, இந்த மாதத்தில் இன்னொரு வாய்ப்பை தாரும். இந்த மாதத்தில் ஆண்டவர் இன்னொன்று சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் பெலிஸ்தரை குறித்து பார்க்கும்போது, பெலிஸ்தர் தேவை வந்தபோது சாமுவேலை தேடி வராங்க. நம்மளை போல பிரச்சனை நெருக்கம் வந்தோடனே விடுதலை வேணும்னு சொல்லி சாமுவேலை தேடி வராங்க. அப்போ சாமுவேல் சொல்கிறாரு, சில காரியங்களை அங்கே சொல்கிறாரு. அஸ்தரோத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க, அகற்றுங்க, பாகாலை தூக்கி எறிங்க, யெகோவா தேவனுக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ அதெல்லாம் தூக்கி எறிங்கன்னு சொல்லும் பொழுது, தூக்கி எறிய தீர்மானம் பண்ணி செய்து விட்டு வந்து சாமுவேல்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்காக நீர் ஜெபம் பண்ணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது சாமுவேல் ஒரு காரியத்தை செய்கிறார். தண்ணீரை பலிபீடத்தை கட்டி ஜெபம் பண்ணும்போது தண்ணீரை கீழே ஊற்றுகிறார். எதற்காக கீழே ஊற்றுகிறார்? வேதத்தில் ஒரு ஏற்கனவே ஒரு முறை தாவீது ஊற்றி, ஆனால் ஜெபத்திற்காக யாரும் தண்ணீரை ஊற்றினதில்லை. இப்போ சாமுவேல் எதற்காக ஊற்றுகிறார் என்று சொன்னால், எப்படி தண்ணீரை கீழே ஊற்றினால் ஊற்றின தண்ணீரை மண்ணிலிருந்து எடுக்க முடியாது, அந்த தண்ணீர் சிதறி போய்விடும். அதே போல் நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுகிறோம், மறுபடியும் நாங்கள் பின்னுக்கு என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம் என்று சொல்லி ஒரு உறுதி செய்ய அங்கே ஒரு ஜெபத்தை செய்கிறார். தீர்மானித்து செய்யும் பொழுது அதை பார்க்கிற ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அவங்க கேட்ட விண்ணப்பம் என்னன்னா, பெலிஸ்தீரின் மேலே நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லை. அவர்கள் செய்தது, பெலிஸ்தரின் கைக்கு எங்களை நீங்களாக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். கேட்டு எப்படி செய்தார்? மறுபடியும் எழும்பாதபடி பட்டு விழுகிற அளவுக்கு கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்தார். ஆனால் நீங்கள் அதே 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அந்த ஜனங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மனதை மாற்றிக்கொண்டு எங்களுக்கு சாமுவேல் வேணாம், எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். தங்களுடைய மனதை மாற்றி கர்த்தரிடத்தில் போக வேண்டியவர்கள் மனதை மாற்றி போனபடியினாலே மீண்டும் பெலிஸ்தியன் வந்தான். அந்த நிலைமை நமக்கு யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. 3வது, எஜமானுடைய குரல். எதற்காக எஜமான் பேசுகிறார்? நான் உன்னை சிருஷ்டித்ததே கனி கொடுக்க, கனியிலே நிலைத்திருப்பதற்காகத்தான் நான் உன்னை என்ன பண்ணேன், தெரிந்து கொண்டேன். ஆகவே எஜமானுடைய ஏக்கம் குரல் என்னன்னா, நீ கனி கொடுக்கணும். ஏதோ ஒரு நாள் அல்ல, மாசத்துல ஒரு நாள் அல்ல, வருஷத்துல ஒரு நாள் அல்ல, நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அதிலிருந்து கடைசி வரைக்கும் உனக்கு என்ன இருக்கணும், கனியுள்ள வாழ்க்கை இருக்கணும். அந்த கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் பிரதிபலன் கொடுக்கிறார். அதில் 2 பேரை குறித்து காலையில் பேசணும். 1 ஆபிரகாம், 2வது யோசேப்பு. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் திட்டவட்டமானதை, குறிப்பானதை தருகிற ஒரு தேவன். அவர் நிச்சயமாய் செய்வார். வேதத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாலை வேளையில் ஒரு மனிதனை உதாரணமாக வைத்து ஆண்டவர் அந்த மனிதனுக்கு எப்படி செவி கொடுத்தார், அந்த மனிதனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தார் என்பதை குறித்து இந்த மாலை வேளையில் நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் அவனை துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை ஆமென். இங்க நாம பார்க்க போகிற மனிதன் யாபேஸ். யாபேஸை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் இந்த மாலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட யாபேசுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து தேவன் பேச விரும்புகிறார். யாபேசுனுடைய ஜெபம் நம்முடைய ஜெபமாய் இருக்குமானால்
தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம், அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்ட அதை தேவன் அருளினார். நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் வேண்டிக் கொண்டான், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த நாளிலே ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தண்டைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாங்களும் வந்திருக்கிறோம். ஒரு யாபேசுக்கு செய்தவர் எத்தனை இங்க ஒருவேளை நம்முடைய ஆலயத்தில் யாபேசுன்னு பெயரே இல்லாம கூட இருக்கலாம். ஆனால் நீர் செய்ய வல்லவராயிருக்கிறீர். ஆமென் சொல்லுங்களேன். அவன் வேண்டிக் கொண்ட அதை கர்த்தர் செய்தார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்தார். யாபேஸ் ஆண்டவரிடம் ஜெபிக்க வருகிறான். அவனை ஜெபிக்க வைத்தது எது? அதுதான் முதல் கேள்வி. யாபேசை ஜெபிக்க வைத்தது எது? எந்த காரியம்னா, நான் பிறந்ததினாலே, என் குடும்பத்திலே நான் பிறந்ததினாலே, என் தாய்க்கு நான் மகனாக பிறந்ததினாலே, என்னை பெற்றெடுத்த தாய் கூட சொல்கிறாள், நான் துக்கத்தின் மகன் என்று சொல்லி, துக்கத்தின் மகனாய் நீ பிறந்தாய் என்று சொல்லி என் தாய் அழுகிறாள். அது மாத்திரமல்ல, என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் கண்ணீரை வர வைக்கிற ஒரு மனிதனாக, ஒரு மகனாக நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் கண்ணீருக்கு காரணமான என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களை பார்த்து கூட உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, நீ ஏன் என் கூட பிறந்த, நீ பிறந்ததுனால நம்ம வீட்டில் ஆசீர்வாதமே இல்லை, நீ பிறந்ததுனால நம்முடைய வீட்டிலே மகிழ்ச்சியே இல்லை என்று சொல்லி உங்களை கூட ஒருவேளை பார்த்து சொல்லி இருக்கலாம். நல்ல கவனிங்க, இங்கே அவன் சொல்லுகிறான், மாற்ற முடியும் என்று நம்புகிறேன் என நினைத்து ஆண்டவரிடத்தில் வருகிறான். வந்த உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். எப்படி ஜெபித்தான்? தேவரீர் என்னை என்ன பண்ணணும்? நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோமோ அப்படிதான் யாபேசும் ஜெபம் பண்ணி இருக்கிறான். நாம எப்படி ஜெபம் பண்ணோம்? தேவ சமூகத்துக்கு போகும்போது, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணோம். அதே போல யாபேஸ் நம்ம ஜெபிக்கிறத போல அவனும் ஜெபம் பண்ணான். தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்காத ஒரு ஆள் கூட இங்கே இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்காத ஒரு ஆள் என்ன பண்ண மாட்டோம், இங்கே இருக்க மாட்டோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்பது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. அப்படி ஜெபித்த போது அவனுடைய மனதிலே ஒரு வெளிச்சம் வருகிறது. என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது அவனுடைய மனதிலே ஒரு வெளிச்சம். பொதுவாக ஆசீர்வதியும் என்று கேட்காதப்பா, என்ன வேணும் உனக்கு, நீ குறிப்பா கேள். ஏனென்றால் நீ ஜெபிக்க வந்திருக்கிறாயே தேவன், அவருடைய பாதத்துக்கு வந்திருக்கிறாயே அந்த தேவன் யார் தெரியுமா? குறிப்பாக செய்கிற தேவன், குறிப்பாக பதில் கொடுக்கிற தேவன். உங்களுக்கு எந்த வார்த்தை தேவையோ அதை கர்த்தர் குறிப்பாக தருவார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பாரு சொல்லுங்க, உங்களுக்கு எந்த வார்த்தை தேவையோ அதை கர்த்தர் என்ன பண்ணுவார்? குறிப்பாக பேசுவார். நீங்க எந்த பாதை உங்களுக்காக திறக்க வேண்டும் நினைக்கிறீங்களோ அந்த பாதையை கர்த்தர் திறப்பார். ஆமென், ஆமென். எந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த அற்புதம் தேவையோ அதை குறிப்பாக செய்ய வல்லவர். மொத்தமாகவும் அவராலே செய்ய முடியும், குறிப்பிட்டதையும் என் ஆண்டவராலே செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் புரிந்து அதை அனுபவிக்க எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இந்த 10வது மாதத்தில் ஆண்டவர் குறிப்பாக உங்களுக்கு செய்வதை நீங்கள் எதிர்பார்க்கவும் அனுபவிக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே துக்கத்திற்கு காரணமாயிருக்கிற என்னை ஆசீர்வாதத்திற்கு ஆதாரமாக மாற்றும் என்று கேட்காதப்பா, மாற்றத்தை கேட்காதே, அடியோடு உருமாற்றத்தை கேள். பக்கத்தில் சொல்லுங்க, மாற்றத்தை கேட்காத, அடியோடு உருமாற்றத்தை கேள்.
ஏனென்று சொன்னால் மாறினது திரும்ப பழைய நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் முழுவதும் உருமாற்றம் அடைந்தால் பழைய நிலைக்கு அது வர முடியாது. முழு உருமாற்றத்தை கேள் என்று சொன்ன உடனே யாபேசுக்கு 3 பிரேயர் பாயிண்ட் ஞாபகம் வருது. அதை தான் இந்த மாலை வேளையில பார்க்க போகிறோம். முதல் பிரேயர் பாயிண்ட், யாபேசுடைய முதல் பிரேயர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, தேவனே என் எல்லையை பெரிதாக்கி. அவன் ஜெபிக்கிற முதல் குறிப்பு என்ன தெரியுமா? கடந்த காலத்தை உருமாற்றம் செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். கடந்த காலத்தை உருமாற்றம் செய்யும். அவன் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி கேட்க காரணம் என்ன அப்படின்னா, அவன் வீட்டில் பிறந்த எல்லாருக்கும் கிடைத்ததை விட இவனுக்கு கொஞ்சம் எல்லை மட்டும்தான் கிடைத்தது. இவனுக்கு கிடைத்தது ஒரு சிறிய எல்லை தான். ஏன் என்று சொன்னால், இவனாலே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி முடிவு கட்டி இவனை ஓரம் கட்டிட்டாங்க. இவனால நமக்கு பிரயோஜனம் இல்லை, முடியாது என்று சொல்லி இவனை ஓரம் கட்டிட்டாங்க. ஆசீர்வாதம் வந்தது, எல்லாரையும் காப்பாற்றுவேன் என்று சொல்லி நினைத்தால் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்திருப்பாங்க. இவனால நமக்கு நன்மை வரும், இவனால நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி நினைத்திருப்பார்கள் என்று சொன்னால் சிறந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, அவனுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா எப்படி இவனை எடை போட்டாங்க நினைச்சாங்க அப்படின்னா, இவனாலே நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்று சொன்னால் இவன் யாரு? கண்ணீருக்குத்தான் காரணமானவன் என்ற போது எல்லாருக்கும் நல்லதை பெஸ்டானதை கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருக்கு பாருங்க, அதை தான் என்ன பண்ணுகிறாங்க, இவன் தலையில கட்டிட்டாங்க. ஏதோ மிச்சம் மீதி இருக்கிறத யாபேசனுடைய தலையில கட்டிட்டாங்க. குடும்பத்தில் பிறந்து விட்டானே, இவனுக்கும் கொடுத்தாக வேண்டுமே என்பதற்காக வடி கட்டி கடைசியிலே ஒன்றுமில்லாததை அவனுடைய தலையிலே கட்டி விட்டார்கள். ஆண்டவரோட இப்ப வந்து கேட்கிறான், இப்படி ஒன்று எனக்கு கிடைத்தது, நான் பிறந்ததினால் தானே என் குடும்பம் கண்ணீர் விடுகிறது, என் குடும்பத்தில் நான் பிறக்க தெரிந்து கொள்ளவில்லை, நீர் தான் பிறக்க வைத்தீர். என் குடும்பத்தில் பிறக்க நான் தெரிஞ்சு கொள்ளல, நான் விரும்பல, நீ தான் என்னுடைய குடும்பத்தில் என்ன பண்ணீர், பிறக்க வைத்தீர். ஆனால் பிறந்த நேரம் முதல் என்னுடைய முழு குடும்பமும் கண்ணீர் வடிக்கிறது. அப்படி கண்ணீரின் மகனாய் இருந்ததனாலே மற்றவர்களுக்கு கிடைத்தது இவனுக்கு கிடைக்கல. என்னை கொஞ்சமாக்கி விட்டாங்க, என்னை என்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் உள்ளதா மாற்றிட்டாங்க, மற்றவர்களுக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்கல. அவன் என்ன செய்தான், அவனுடைய கடந்த கால அனைத்திற்கும் அவனுக்கு கிடைச்ச கொஞ்ச நிலம் அடையாளமாய் இருக்கிறது. ஆண்டவருடன் சொல்கிறான், இந்த நிலத்தை ஆசீர்வதியும் என்று கேட்கவில்லை, இந்த நிலத்தின் எல்லையை பெரிதாக்கும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, யாபேஸ் இந்த நிலத்தை ஆசீர்வதியும்னு கேட்கல, இந்த நிலத்துல விளையிறத ஆசீர்வதியும் கேட்கல, இந்த நிலத்தின் எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவரே, இந்த நிலத்தினுடைய எல்லை சின்னதா இருக்குது, இப்ப நான் பார்க்கும்போது இந்த எல்லையை கண்களினாலே பார்க்கக்கூடிய ஒரு பெரிய எல்லையாக மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறான். அவன் ஜெபிப்பதை பாருங்கள். ஆண்டவரே, எல்லாரும் பார்த்து சபிக்கப்பட்ட சின்னதாக இருக்கும் என்னுடைய கடந்த காலத்திற்கு கிடைத்த இந்த பதிலை என் ஆண்டவரே யாரும் பார்க்கக்கூடிய மிக விரிந்த எல்லையாக நீர் உருமாற்றம் செய்யும். அல்லேலூயா. இதில் நல்லது விளையட்டும், அறுவடை பெருகட்டும், அது கேட்கல, டோட்டலா அப்பீரியன்ஸையே மாற்றுங்க ஆண்டவரே. டோட்டலா இதனுடைய காரியத்தை முழுவதும் உருமாற்றம் செய்யுங்கப்பா. அவன் கேட்ட முதல் ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, வேதனைக்கும் கண்ணீருக்கும் கடந்த காலத்தில் இருந்தவைகளுக்கும் எது எல்லாம் காரணமாக இருந்ததோ அதையெல்லாம் இந்த நாளிலே அது அனைத்தையும் கர்த்தர் உருமாற்றம் செய்வீராக. உங்க இறுதியில் கை வச்ச ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில எது ஆண்டவரே
பாதிப்பை கொண்டு வந்ததா இருந்ததோ அது முழுவதும் உருமாற்றம், டோட்டல் அப்பீரியன்ஸை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. எதெல்லாம் இடைஞ்சல காரணமாக இருந்ததோ இந்த நாளில் அது எல்லாத்தையும் ஒன்ன கூட விடாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் உருமாற்றம் செய்வீராக. கை உயர்த்தி ஆண்டவரே, இந்த மாலை நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம், அதை எங்களுக்கு கர்த்தர் செய்வீராக. எங்க வாழ்வில் எடுத்த தவறான முடிவு, செய்த தவறான காரியம், எங்க வாழ்க்கையில ஒருவேளை நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த காரியங்கள் இப்படி வந்திருக்கிறது, எங்களுக்கு வேதனை, எல்லாருக்கும் அது வேதனை. இந்த மாலை உம்மிடத்தில் கேட்கிறோம், அதை செய்கிற தேவன் என்னுடைய கடந்த காலத்தின் வேதனை, என்னுடைய கடந்த காலத்தின் வருத்தம், என்னுடைய கடந்த காலத்தின் கண்ணீருக்கு ஆதாரமாக இருக்கும் அத்தனை அடையாளங்களையோ இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயே கர்த்தர் உருமாற்றம் செய்வீராக. எல்லா கண்களுக்கு அது தெரியட்டும், மிக பெரிதா இருக்கிறது. தேவன் குறிப்பான விண்ணப்பத்திற்கு, குறிப்பான காரியத்திற்கு பதிலை கொடுத்தார் என்பதை எல்லா கண்களும் காண ஒரு உருமாற்றத்தை கர்த்தர் செய்வீராக. அவனுக்கு அடுத்த ஜெப குறிப்பு அதோட நிறத்தில் இரண்டாவது பிரேயர் பாயிண்ட் ஞாபகம் வருகிறது. 4:10 வாசிங்க. 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு முதலாவது கடந்த காலத்தை உருமாற்றம் செய்யும் என்று ஜெபிக்கிறான். இரண்டாவது ஜெப குறிப்பு, என்னுடைய நிகழ்காலத்தை உருமாற்றம் செய்யும். உம்முடைய கரம் என்னோடு இருந்து. நிகழ்காலத்தில் அவனுடைய கவனத்தை யாபேஸ் கொண்டு வருகிறார். உம்முடைய கரம் என்னோடு நான் ஜெபிக்கிற இந்த வினாடியிலிருந்து இருக்கட்டும். அவன் கேட்கிறான், நிகழ்காலத்தில் என்னுடைய வாழ்க்கை உருமாற்றம் அடைய வேண்டும். என்ன? எனக்கு ஒரே ஒரு ஆசை, உம்முடைய கரம் என்னோடு இருப்பது எந்த கண்ணுக்கும் தெரியாது. ஆமென். யாபேசுடைய விருப்பம், ஆசை பாருங்க, ஜெபத்தில் கேட்குறான், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கிறத எந்த கண்ணுக்கும் அது தெரியாது, ஆனால் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னோடு இருக்கிற ஆண்டவர் கை யார் கண்ணுக்கும் என்ன பண்ணாது, தெரியாது. ஆனால் நான் அதை உணர முடியும். யார் கண்ணுக்கு ஆண்டவர் கரம் என் மேல இருக்கிறது தெரியாது, ஆனால் என் மேல தேவ கரம் இருப்பதை என்னால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். நான் அதை அனுபவிக்க முடியும். அந்த கரம் என்ன தெரியுமா செய்யும்? அந்த கரம் என்னை வழி நடத்துகிற கரம். அந்த கரம் எனக்கு திசையை காட்டுகிற கரம். இதை செய், இதை செய்யாது என்று சொல்லி யோசனை சொல்லும் கரம். என் ஆண்டவருடைய தொடுதல், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அந்த கரம் எனக்கு காண்பிக்கும். யாபேசே, நீ எதுவெல்லாமோ கேட்டிருக்கலாமே, ஆசீர்வாதம் தானே தேவை. நீ கேட்பது இந்த வினாடியில் எனக்கு தேவை உம்முடைய கரம். அந்த கரம் இந்த இடத்திலும் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாபேச போல இரண்டாவது குறிப்பு, ஆண்டவரே உம்முடைய கரம் என் மேலே இருக்கணும், உங்கள் கரம் என்னோடு இருக்கணும். ஏன்னா உங்கள் கரம் என்னோடு இருப்பதை யாரும் பார்க்க முடியாது. என் எல்லையை எல்லாரும் பார்க்க முடியும், ஆனால் என் மேலே இருக்கிற தேவ கரத்தை யாரும் பார்க்க, நான் உணர முடியும், நான் அனுபவிக்க முடியும். உம்முடைய கரம் எனக்கு பாதை காட்டும், உம்முடைய கரம் என்னை வழி நடத்தும், உம்முடைய கரம் எனக்கு ஆலோசனை சொல்லும், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆண்டவரே கரம் என்னை இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லி தேவன் உணர்த்தி நடத்துவீர். அல்லேலூயா. நல்ல கவனம். இந்த இடத்துல நமக்காக கிரியை செய்ய எதிர்பார்த்து வந்த நமக்கு செய்வதற்கு ஆண்டவருடைய கரம் நன் நடுவில் இந்த மாலை வேளையிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உம்முடைய கரம் நிகழ்காலத்தை, என்னுடைய நிகழ்காலத்தை உருமாற்றம் செய்வது என் கையல்லப்பா, என்னோடு இருக்கிற தேவக்கரம். அதுதான் அவனுடைய இரண்டாவது ஜெப குறிப்பு. மூன்றாவது ஒரு ஜெப குறிப்பு, எதிர்காலத்தை உருமாற்றம் செய்யும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான்.
அப்படி ஜெபிக்க போகும்போது மூன்றாவது காரியம் அதே 10வது வசனத்தில் இருக்கு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விளக்கி காத்திருளும் என்று எதிர்காலத்தை நோக்கி பார்த்து யாபேஸ் ஜெபிக்கிறான். அப்பா, இப்ப நீர் என்னை தொடுகிறீர், ஆனா நாளைக்கு பிசாசு ஏதாவது தீமையானதை கொண்டு வந்து என்னையே என் குடும்பத்தையும் சிக்கலிலே மாட்டி மீண்டும் என்னை கண்ணீர் விட வைத்து விடக்கூடாது. ஆகவே உம்மிடம் கேட்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில தீமை, வேதனை, கண்ணீருக்கு காரணமான இன்னொன்று வரவே கூடாது. ஆமென், ஆமென். அதுவே என்னுடைய எதிர்காலம். என்னுடைய கடந்த காலத்தை நீர் உருமாற்றம் செய்யும், என்னுடைய நிகழ்காலத்தையும் உருமாற்றம் செய்யும், என்னுடைய எதிர்காலத்தையும் என்ன பண்ணும், உருமாற்றம் செய்யும் என்று சொல்லி யாபேஸ் கேட்கிறான். நான் பிறக்கும் போதே பிறரை கண்ணீர் வளவளைக்க வைத்து விட்டேன், என்னுடைய எதிர்காலத்தில் நானும் கண்ணீர் வடிக்க கூடாது. அதான் ஜெப விண்ணப்பம். என்னுடைய எதிர்காலத்தில் நானும் என்ன பண்ணக்கூடாது, கண்ணீர் வடிக்க கூடாது. என் நிமித்தம் யாரும் கண்ணீர் வடிக்கவும் கூடாது. நான் துன்பப்படாதபடிக்கு தீமைக்கு என்னை விலக்கி என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் கரைதிரையற்றதாக காக்கப்படுவதற்கு எதிர்காலத்தை உருமாற்றம் செய்யும். அல்லேலூயா. அவன் மிக தெளிவாக கேட்கிறான். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீங்க அந்த யாபேசா இருக்க முடியும். அந்த மாலை, ஆண்டவரே நான் அந்த யாபேசா இருக்க முடியும், ஆனால் நாங்கள் பொதுவாக கேட்காமல் குறிப்பாக கேட்க இந்த மாலை வேளையில, இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஏனென்றால் நான் பின்பற்றி வருகிற தேவன் குறிப்பாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. உம்முடைய அன்பை உணர, உம்முடைய அக்கறையை உணர, உம்முடைய பிரதிபலனை உணர, ஆண்டவரே உணர்றது மாத்திரமல்ல, பிரதிபலனை பெற அதை எங்களுக்கு செய்வீராக. அவனுடைய நிலம் பெரிதானது. எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும் அவனுடைய நிலம் பெரிதான? யாபேசுடைய எல்லை எப்படி பெருசாச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர்னா, முந்தின வசனம் அழகா சொல்லுது. 4:9 வாசம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யாபேஸ் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டார். அப்ப யாபேஸ் ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பதில் கொடுத்துட்டார். சகோதரர் எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரும் ஒதுக்குனாங்க, கடைசியில் மிச்ச மீதியானதான் கொடுத்தாங்க. ஆனா கர்த்தர் எப்படி அவன் ஜெபத்தை கேட்டு மாற்றினார்னா, சகோதரர் எல்லார் நடுவிலும் கனம் பெற்றவனாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. எல்லாம் விசாலமானதினால அவனை கர்த்தர் இப்ப மதிக்க வைத்தார், ஒரு மதிப்பை கொடுத்தார். அதை செய்ய வல்லமை உள்ளவரே, நீர் அதை செய்வதற்கு எங்களையும் தகுதி உள்ளவர்களாக மாற்றுவீராக. இந்த 3 விதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிறார். ஆனால் அதை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்களை வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவது 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அளித்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். நல்ல கவனிங்க. சாமுவேல் இடத்துல அங்க இருக்கிறாரு. சாமுவேல் இடத்துல ஜனங்கள் இந்த ஒரு காரியத்துக்காக நீர் ஜெபம் பண்ணும் என்று சொல்லி ஜனங்கள் கேட்கிறார்கள். சாமுவேல் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறான். முதலாவது தேவை, குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தோடு கூட சேர்ந்து ஒரு சர்வாங்க தகன பலி.
அப்படின்னா படைக்கும் போது முழு ஆடாக அது இருந்தது, முழு மாடாக இருந்தது. ஆனால் படைத்த பின்பு மாடும் ஆடும் தெரியவில்லை, சாம்பல் மட்டுமே தெரிகிறது. ராமேன் சொல்லுங்களேன். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை முழுமையாக சுயமே நம்மிடத்தில் தெரியாதபடி இனி நான் அல்ல நீர்தான் என்று தெரியும் ஒரு சர்வாங்க தகன பலியை முதலாவது படைக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முழுவதும் 100% கொடுக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த 7:10 மறுபடியும் வாசிங்களேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். உங்களிடத்தில் என்னிடத்திலும் உன் விண்ணப்பத்தை நான் கேட்கணுமா? உன் விண்ணப்பத்துக்கு நான் பதில் கொடுக்கணுமா? என் குரலை நீ கவனமாக கேளு. கவனமாக கேட்கறது மாத்திரமல்ல, என் சத்தம் உனக்கு நேராக வருது. என் நோக்கம் என்னன்றதை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். இதை நீ செய்யும்போது, நீ தேவ பாதம் வரும்போது, குறிப்பாக ஜெபம் பண்ணும்போது சர்வாங்க தகன பலி நம்மையே பலியாக கொடுக்கணும். அந்த பலியில் சுயம் எழும்பக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், சுயம் என்ன பண்ணணும்? சாகடிக்கப்படணும். சுயம் செத்து நான் மட்டும்தான் வெளியில் தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை ஆண்டவர் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் பெரியவர். என்னை நான் மறைக்கிறேன், என்னுடைய காரியத்தை நான் மறைக்கிறேன், சுயம் சாகடிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறேன், என்னையே பலியாக கொடுக்கிறேன்ற அர்ப்பணிப்பு இருந்தா உங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். உங்க விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். பெருமை ஒரு நாள் மேலே வரக்கூடாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த காரியங்களை மேன்மையாக நினச்சி மேலே வச்சுட்டு சர்வாங்க பகனை செலுத்தான பிரயோஜனம் இல்லை. சர்வாங்க தகன பலி உன்னையே அர்ப்பணிக்கணும். உனக்குள்ளே இருக்கிற எல்லாம் சாகணும். ஆண்டவர் மட்டும்தான் வெளியே தரணும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் உங்கள் ஜெப விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். ரெண்டாவது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். 1 யோவான் 5ஆவது அதிகாரம் 14-15. நான் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இரண்டாவது காரியம் வாசிங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் அதை செய்யணும்னா கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட இந்த மாலை ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு தைரியம் இருக்க கிருபை செய்யும். என்ன தைரியம் தெரியுமா? நான் கேட்டால் அவர் தருவதற்கு என் பக்கத்தில் நான் கிளியராக இருக்கிறேன், என் பக்கத்தில் நான் சுத்தமாக இருக்கிறேன், என் பகுதியில் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரத்தில் கேட்டால் அவர் தருவதற்கு என் பக்கத்தில் தடை இருந்துச்சுன்னா பெற முடியாது. தைரியமாக நான் கேட்கணுன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கணுன்னா அவர் தரணுன்னா, ரெண்டாவது கண்டிஷன், நான் என் பக்கத்தில் சரியாக இருக்கிறேன். கேட்டால் அவர் கொடுப்பதற்கு அவர் சைடில் அவர் கிளியராக இருக்கிறார். எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும், நான் சரியாக இருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறேன், வசனத்தின்படி நடக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், என்னிடத்தில் குறையில்லை, குற்றமில்லை, நான் கேட்டால் நிச்சயமாக கர்த்தர் தருவார் என்கிற கான்ஃபிடென்ஸை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதலாவது காரியம், முழுவதும் படைச்சிட்டு சுயம் சாகடிச்சு அவர் மாத்திரம் வெளிக்காட்ட அர்ப்பணிக்க கர்த்தர் எதிர்ப்பார். அப்படி இருக்கும்போது நம்ம விண்ணப்பத்தை அவர் கேட்பார். ரெண்டாவது கண்டிஷன், நான் அவரிடத்தில் கேட்டால்
அவர் கொடுப்பதற்கு அவர் பக்கத்தில் அவர் கிளியராக இருக்கார். என் பக்கத்தில் நான் ஆயத்தமாக இருக்கிறேனா, என் பக்கத்தில் நான் சரியாக இருக்கிறேனா என்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வர கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ரெண்டையும் செய்ய நம்ம ஒப்பு கொடுத்தால் நம்முடைய விண்ணப்பத்திற்கு, நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் கேட்டு பதில் கொடுப்பார். நிச்சயமாய் செய்வார். எல்லாரும் முழங்கார் படிடுவோம். எல்லாரும் முழங்கார் படிட்டு, ஆண்டவரே எங்களை நீ நேசித்தபடினால இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கொடுத்திருக்க, அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். குறிப்பிட்டதை தெளிவாக செய்கிறவர், தெளிவாய் பேசுகிறவர் நம்முடைய தேவன், தெளிவாய் செய்கிறவர். அவர் சொல்கிறார், உனக்கு நான் இந்த மாதத்தில் குறிப்பிட்டதை செய்ய விரும்புகிறேன். உன் ஜெபத்தை இந்த மாதத்தில் கொஞ்சம் பொதுவாக சொல்கிறதையெல்லாம் நிறுத்திட்டு குறிப்பாக என்னிடத்துல கேள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிதாவின் குரல் நம்முடைய காதுகள் இந்த மாதம் முழுவதும் தொனித்து கொண்டிருக்க வேண்டும். நம்மை படைத்தாரே, நம்மை குறித்து அறிந்து வைத்திருக்கிறவர், நம்மை குறித்து கரிசனை உள்ளவர், நம்மை குறித்து அக்கறை உள்ளவர். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அவருக்கு கீழே நாம் இருக்கும்போது தான் பராமரிப்பை கர்த்தர் கொடுப்பார். பராமரிக்கும் போது தான் அந்த செடியானது வளர்ந்து பூத்து காய்த்து கனி கொடுக்கும். அதுபோல அவர் பராமரிப்புக்குள்ளே இருக்கும்போது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பதில் செய்வார். மூன்றாவது, எஜமான் அழைத்தவர். மகனே மகளே, உன்னை நான் அழைத்ததே, தெரிந்து கொண்டதே, நீ கனி கொடுக்க, கனிகளிலே நிலைத்திருக்க, முடிவு வரையும் தான் நீ கனி இருக்கணும் உன்னிடத்துல. அப்படிப்பட்டவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். வேதத்தில் இந்த மாலை வேளையிலே யாபேஸை குறித்து நமக்கு ஆண்டவர் பேசினார். யாபேஸ் பொதுவாக ஜெபம் பண்ண போகும்போது தான் அவனுக்கு ஒரு தெளிவு வருகிறது. தெளிவு வரும்போது தான் முதலாவது அவன் கேட்குறான், 3 ப்ரேயர் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். முதலாவது, என்னுடைய கடந்த காலத்தை உருமாற்றம் செய்யும். ரெண்டாவது, என்னுடைய நிகழ்காலத்தை உருமாற்றம் செய்யும். மூன்றாவது, என்னுடைய எதிர்காலத்தை உருமாற்றம் செய்யும். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவன் கேட்டதை தேவன் அருளினார். வீட்டில் இருக்க எல்லாரும் ஒரு நாள் கண்ணீராக இருந்தான். வீட்டுக்கு பிறருக்கு பாரமாக இருந்தான். ஒதுக்குனாங்க, ஒன்றும் கொடுக்கல. கொஞ்சம் கடைசியில் வடிகட்டி கடைசியில் இருந்ததான் கொடுத்தாங்க. ஆனால் அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனை கனம் பண்ணினார். சகோதரர் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவனை விசாலமாக ஆண்டவர் வச்சதுனால அவனை மதிக்க வச்சாரு. அதை யாபேசுக்கு செய்தவர் நமக்கும் செய்ய வல்லவர். 2 காரியம் கேட்கிறார். உன்னை முழுவதும் தகன பலி ஆக்கணும். உன்னிலிருந்து எதுவும் மேன்மையா பெருமையா வெளியே வரக்கூடாது. உன்னை முழுவதுமா சாம்பலாக்க நீ ஒப்பு கொடுக்கணும். 2வது, ஆண்டவர் சைடில் கொடுப்பதற்கு அவர் கிளியராக இருக்காரு. உன் பகுதியில் நீ கிளியராக இருக்கிறாயா என்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உனக்கு உருவாகணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆண்டவரே, என் சைடில் நான் செய்ய வேண்டியதை நான் செய்ய அர்ப்பணிக்கிறேன். என்னை தகன பலியாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டு நீர் எனக்கு ஒரு பதில் செய்யும். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாபேசுடைய ஜெபத்தை கேட்டீர். என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னவர் யாபேசுடைய ஜெபத்தை கேட்டீர். யாபேசுக்குள்ள ஜெபிக்கும் போது ஒரு தெளிவை கர்த்தர் கொடுத்தீர். 3 ஜெப குறிப்புகளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் அருளினீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அதே யாபேசின் தேவன் எங்களுடைய தேவனாயிருக்கிறேன். எங்கள் பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கும் பதில் கிடைப்பதற்கு இந்த மாதத்தில் டோட்டலா சரண்டர் ஆகிற அனுபவத்தை தாரும். முழுவதும் சுட்டரிக்கப்படுகிற ஒரு தகன பலியாய் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்க சைடில் நாங்கள் கிளியரா இருக்க ஒரு கிருபை தார், கான்ஃபிடன்ஸை தாரும். என் பக்கத்தில் நான் சரியா இருக்கிறேன், ஆண்டவருக்கு வார்த்தையை கேட்டு நடக்கிறேன், தைரியமா என்னால் சொல்ல முடியும் என்ற ஒரு கான்ஃபிடன்ஸை கர்த்தர் தருவீராக.
வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை வசனத்தால் இடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.